ராமதாஸின் ரகசியங்களை போட்டுடைத்த அன்புமணி. ஏன்னா ராமதாஸ் அன்புமணியோட ரகசியங்கள்லாம் போட்டு உடைச்சிட்டாரு இல்லையா? அதனால அன்புமணி ராமதாஸோட ரகசியங்கள்லாம் போட்டு உடைக்க போறாரு. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ராமதாஸும் அன்புமணியும் வழக்கமா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள்கிட்ட ஒரு வசனத்தை பேசுவாங்க. அந்த வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் இந்த பதிவை. நான் சொன்ன பிறகு நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க. என்ன வசனம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க தானே? என்னது? நாம் சத்திரியர்கள் புஜத்தை தூக்கணுமா? இல்ல அது கிடையாது. ஜாதி ஒரு அழகான சொல்? இல்ல அதுவும் இல்லை. உங்க கணிப்புகள் தவறு. அப்போ வேற என்னதான்யா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீ உன் குடும்பத்தை பார், உன் தாய் தந்தையை கவனி, மூன்றாவதாக கட்சி பணியை பார், வழக்கு வாங்க கூடாது. யாருக்கு இதை நம்ம சொல்றோம்? அன்புமணி ராமதாஸ்க்கு. யாரோட வசனம் இது? ராமதாஸ் அன்கோ வசனம். புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ராமதாஸ் அன்புமணி என்ன ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காருங்கிறத விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். அந்த வசனத்தை அன்புமணி ராமதாஸுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் குடும்பத்தையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டது இல்லை, தாய் தந்தைக்கு மான மரியாதையை கொடுத்தது இல்லை, அதுக்கப்புறம் கட்சி பணியை பார்க்கவே இல்லை, சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் வழக்கு வாங்காமையும் இல்லை. ஒரு தடவை அமைச்சராக்குனதுக்கு, அரசியல்னா என்னன்னு தெரியாதப்ப அமைச்சரானதுக்கு போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஊழல் பண்ணிட்டு, அந்த ஊழல் வழக்குக்கு பயந்துக்கிட்டு பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும், அப்படி வைக்காம போனா நீங்க தான் எனக்கு கொல்லி வைப்பீங்க அப்படின்னு காலை பிடிச்சி மிரட்டியிருக்காரு அன்புமணி ராமதாஸ். செத்து போறேன்னு மிரட்டியிருக்காருன்னா பாத்துங்களேன். நம்ம வழக்கமா வீடுகள்ல என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு காதல் நிகழும். ஆணோ பெண்ணோ இளைஞனோ யுவதியோ காதலிச்சிருவாங்க. அந்த காதலுக்கு அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ ஒண்ணு பெத்தவங்க பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரி நான் செத்துருவேன் நீ காதலிக்காதன்னுவாங்க. இல்ல பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட அந்த பையனோ பொண்ணோ இல்லைன்னா நான் செத்துருவேன், எனக்கு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக அப்பா அம்மாவை போய் காலை பிடிப்பாங்க. ஆனா தான் பண்ண ஊழல்னால, ஒரு ஒழுங்கற்ற பழக்கத்தினால ஒரு அயோக்கிய பய கும்பல் கூட நான் சவகாசம் வச்சுக்கிட்டேன், பாஜக கூட, அவன் கூட நான் பேரம் பேசிட்டேன், அவங்க கூட கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டேன், அதனால நீங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும்னா கொஞ்சம் கூட ஒரு சிறு தகுதி கூட இல்லாத ஒரு நபர் தான் அன்புமணி ராமதாஸ். அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அடிக்கடி ஒரு வசனம் பேசுவார், திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம், ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு பேசுவார்ல. அரசியலுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு சின்ன தகுதி இருக்கா அன்புமணி ராமதாஸ்க்கு? ராமதாஸுக்கு மகனாக பிறந்த அந்த ஒரு குவாலிபிகேஷனை தவிர அரசியல்ல பயணிக்கக்கூடிய எந்த அடிப்படை தகுதியுமே இல்லை. ஏன் அவங்க இத்தனை காலமா அரசியல்ல பயணிக்க என்ன தகுதி வேணும்னு சொன்னாங்களோ, குடும்பத்தை நொட்டு, அப்பா அம்மாவை நொட்டு, அதுக்கப்புறம் கட்சிக்கிட்ட நொட்டு, அதுக்கப்புறம் வழக்கு வாங்காம நொட்டு அப்படின்னாங்கல்ல, அந்த தகுதியும் முதல்ல அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லையே. ஒரு இளைஞர்கள் வளர்ந்து வராங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறாங்க, அன்புமணி ராமதாஸை பாக்குறாங்க, அவரை முன்னுதாரணமா வச்சு வளரணும், அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னாக்கா, அப்படி பார்த்து வளர அவரை மாதிரி ஆகணுங்கிறதுக்கான ஒரு நல்ல பண்புகள் எதுவுமே அன்புமணி கிட்ட இல்லையே. அவர் சொன்னதையும் அவர் கடைபிடிக்கல, வழக்கமா இருக்கிற அரசியலுக்கான கூறுகளும் பண்புகளும் கூட அவர்கிட்ட இல்ல. சாதாரண ஒரு மகன், தந்தை மகனுக்கான அந்த பண்புகள் கூட அவர்கிட்ட இல்ல. இதுக்குமே ஒரு அடிப்படை பிரயோஜனம் இல்லாத, லாயக்கு இல்லாத ஒரு நபரா இருந்துகிட்டு வெறும் வாரிசு அரசியல்னால வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னை ஏதோ பெரிய அரசியல் இன்டலெக்சுவல் மாதிரி கருதிக்கிட்டு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் செத்து போயிடுவேன்னு காலில் உளுந்து கதர்னதெல்லாம் ஒரு தகுதின்னா, இவரையெல்லாம் ஒரு முன்னுதாரணமா வச்சு எப்படி ஒரு இளைஞர்கள் அரசியல்ல வர முடியும்? இதுக்கு வேற நம்ம சாதின்ன வீர சத்திரியர்கள், நாம் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள், இந்த தகுதி இல்லாத, தங்கிட்ட திறமை இல்லாத விஷயங்களை மறைக்கத்தான் இந்த வீர வன்னியர்கள், வீர சத்திரியர்கள், ஜாதி ஒரு அழகான சொல். ஏன்னா தங்கிட்ட திறமையோ கொள்கை புரிதலோ அரசியலை பற்றின புரிதலோ இருந்தா அதைத்தான் பேசுவாங்க. நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம், அன்புமணி ராமதாஸ்க்கு அரசியல்ல ஒண்ணுமே தெரியல, கொள்கைன்னா என்னன்னே தெரியல, கொள்கையை பேசின ஒரு மேடை கூட இல்லை அப்படின்னு. அதை நிரூபிக்கிற வரோம். அதாவது தொடர்ச்சியா ஜாதி மட்டும் பேசுறாரு, ஏன்னா அவர்கிட்ட பேச வேற எதுவும் இல்லை. இல்ல வழக்கு வாங்காம இரு அப்படின்னு உங்க தம்பிகளுக்கு வெறும் வாய்வசனமா சொல்ற நீங்க ஏன் வழக்கு வாங்குனீங்க? அதுவும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாசிச சக்திகளை எதிர்த்து மாநில உரிமைக்காக வழக்கு வாங்கியிருந்தா பரவாயில்ல, கேவலம் ஊழல் வழக்கு.
ஊழல் திருடி திங்கிட்டீங்கன்னு வழக்கு, திருட்டு வழக்கு அது. இதை வாங்கிட்டு நீங்க இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க அப்பா அம்மாவை நொட்டுங்கள் அப்படின்ட்டு. நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும். காதலுக்காக காலில் விழுந்து அந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. ஓ, இதை நீங்க நாடக காதல்னு சொல்லிடுவீங்கல்ல, அதனாலதான். அப்ப இதுக்கு பேர் என்ன? நாடக அரசியலா இல்ல நாடக தாய் தந்தை பாசமா? டிராமா, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் டிராமா. அன்புமணி முதல் கொண்டு, அன்புமணி மனைவி முதல் கொண்டு பொய் பேசுறதுக்கு கூச்ச நாச்சம் இல்லை அப்படிங்கிறத நாம சொன்னாலும் ராமதாஸ் சொல்லும் போது அது கேட்க காதுகள் இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் காடு வெட்டி குரு, காடு வெட்டி குருவை இப்போ அந்த ஈரம் கூட மாறலன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த அவரோட நினைவு நாள்ல என்ன பேசுறீங்க? மாநாட்டுல எங்க அண்ணன் காடு வெட்டி குரு, எனக்கு உடன்பிறவாத அண்ணனா காடு வெட்டி குரு இருந்தாரு, அவர் இல்லையேன்னு இன்னைக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் இருந்திருந்தா கட்சி இந்த நிலைமையில இருந்திருக்காதுதான். அவர் நினைவு நாள்ல அன்புமணியும் அவரோட மனைவி சௌமியாவும் போயிட்டு அவர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கான உரிய மரியாதை தரல. அவரை ஏகப்பட்ட தடவை அவமானப்படுத்திருக்காரு அன்புமணி அப்படிங்கிறத ராமதாஸே சொல்றார். இளைஞர்களே கவனிச்சுக்குங்க, நீங்க மதிப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க காடு விட்டு குருவே நீ தவறா பேசிடுவேன்லாம் பொங்குறீங்கல்ல பல நேரத்துல. எப்படா எங்க அண்ணனை நீ தப்பா பேசுவேனே? உங்க நொண்ணனதான் இப்ப நீ அண்ணன் சொல்றிய அதே அன்புமணி ராமதாஸ் தப்பா பேசியிருக்காருன்னா அவங்க அப்பாவே சொல்றார். இது பொங்க மாட்டே நீ? இந்த சீமானுங்கிற குடிகாரன் வந்து நான் ஒரு குடிகாரன் தான், பொறுக்கி பயன்தான், அயோக்கிய பயன்தான் அவனே சொன்னாலும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரனுங்க மனநோயாளிக்கு வந்து அவன் ஒத்துக்க மாட்டான். இல்லடா நீ தாண்டா எங்களுக்கு நெய்தல் படையை கட்டுவ, நீ சும்மா இருந்தே, நீ அப்படியேப்பட்ட ஆள் இல்லை, எங்களுக்கு தெரியும் அப்படிம்பா. நானே பொறுக்கிதாண்டா அப்படின்னு சீமான் சொன்னாலும் கூட அவன் கூட இருக்கிறவன் நம்ப மாட்டான். அது போல அன்புமணியை பத்தி ராமதாஸே சொன்னாலும் கூட இங்க இருக்கிற தற்கூறிங்க நம்பாம கொர்ராடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல? நீ குருங்கிற குருவை ஒரு தடவை கூட மனுஷனா கூட மதிச்சதில்லை அன்புமணின்னு ராமதாஸ் சொல்றாரு. இதுக்கு என்னடா உங்க பதிலு? என்ன பதிலு? அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவரை பெரிய அரசியல்வாதியம், அரசியல் டிராமா பண்றாராம். அப்படியே மேடையில் எங்க அண்ணன் குரு இல்லைங்கிறது, போய் அவர் நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு படத்துக்கு மலர் தூவி ஐயோ எங்க அண்ணன் குரு இல்லையே அப்படின்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பெரிய அரசியல் பண்றாங்க இவங்க. இந்த ராமதாஸ் போட்டு உடைச்சாரு பார்த்தீங்களா உண்மை. எனக்கு இதை பார்த்ததுன்னே இந்த படையப்பா படத்துல சிவாஜி டயலாக் பேசுவார், நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்பா நீ இந்த உண்மையை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னது இல்லையே, என் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொன்னது இல்லையே, ஏன் இந்த உண்மை இப்பதானப்பா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரல. அந்த மாதிரி ராமதாஸ் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு சொல்ல முடிந்த விஷயங்களை தான் மக்கள் மன்றத்துல போட்டு உடைச்சிருக்காரு. அன்புமணி இவ்வளவு பெரிய அயோக்கியன், அன்புமணி இவ்வளவு பெரிய திறமை இல்லாதவன், அன்புமணி இவ்வளவு பெரிய கருணையற்ற கொடூரன், இந்த மாதிரி கட்சியை பிளந்து எடுத்துட்ட, கட்சியை நாசமாக்கின ஒரு என்ன சொல்றது, என்னென்னமோ நீங்களே போட்டுங்க. இப்படி ராமதாஸ் உட்கார்ந்து மக்கள் மன்றத்துல கட்சிக்காரங்க கிட்டையும் தீர்வு கிடைக்காது, குடும்பத்திலயும் தீர்வு கிடைக்காது, வேற வழி இல்லை மக்கள் மன்றத்துலதான் இதை நான் சொல்லி ஆகணும், சொல்லி புலம்பி ஆகணும், அதுக்கு அழுது புலம்பி ஆகணும், அவங்க கிட்டதான் நான் முடிவு கேட்கணும் அப்படின்னு மக்கள் மன்றத்துல வந்து பேசுறாப்புல. சரிப்பா, இப்ப கடைசியா நீ மேட்டருக்கு வா. ராமதாஸ் ரகசியத்தை போட்டு உடைச்சாரு அன்புமணின்னு சொன்னியா, அது என்ன கதை அப்படின்னா, இப்போ ராமதாஸ் அன்புமணியோட ரகசியங்கள் அப்படின்ட்டு அன்புமணி செய்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து வெளிப்படுத்திட்டார்ல. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அன்புமணிக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? உடனே நாம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு இல்ல அவர் சொன்னதெல்லாம் பொய், அவர் இப்ப அண்ணன் அயோக்கியத்தனங்கள்லாம் வெளிவந்துருச்சு, நான் சொல்ல போறேன்னு சொன்னதுனால அவர் இந்த மாதிரி என் மேல பழி போடுறாரு, அவருக்கு சிஎன்ஆர் சொன்ன மாதிரி சுசிலாங்கிறவங்க இருக்காங்க, உண்மைதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போறாரா, இல்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்ல போறாரா? நீ என் ரகசியங்களை வெளியிட்டு இல்ல அசோக், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க, நீ எப்படி என் ரகசியங்களை வெளியிட்டு என்ன அவமானப்படுத்தி கட்சிக்காரங்க முன்னாடி தலகுனிய வச்சு வெளியே நடமாட முடியாம பண்ணியோ, அதே மாதிரி உன்னோட ரகசியங்கள்லாம் நான் வெளியிட்டு உன்னை தலை காட்ட முடியாம வயசான காலத்துல ரூமுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கல. என் பேரு அன்புமணி இல்லடா அப்படின்னு பேச போறாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிதான் இனிமே ஒருவேளை பாஜக
அவருக்கு அந்த மாதிரியான யோசனைகளை கூட கொடுத்துட்டு இருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக அதிமுக அடுத்தபடியா பாமகவை துண்டாடி தூள் தூளாக்கி காணாமாக்கணும்னு நினைக்குது. ஏன் பாஜக பாமகவை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுன்னா, பாஜகவோட ஃபார்முலாவை அவன் மதத்தை வச்சு பண்ற ஃபார்முலாவை இங்க ஜாதியை வச்சு அந்த அரசியல் பண்ணி அந்த ஃபார்முலாவை சக்சஸ்ஃபுல்லாக்கி மக்களை தம் பக்கம் திரட்டி வச்சிருக்கிற ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அப்போ ஜாதியா திரண்டு இருக்கிற அந்த இளைஞர் கூட்டத்தெல்லாம் மதமா இருக்கிற தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த இளைஞன் எங்க நிக்கிறானோ அந்த கட்சியை காலி பண்ணி அந்த இடத்துக்கான ஆள் நான் தான் அப்படின்னு காட்டிக்கணும்னு பாஜக விரும்புது. அப்போ அதிமுக 2வது பிரதான கட்சியா இருக்கிற அதிமுகவை அழிச்சு 2வது பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு காட்டிக்க ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு, அப்படி காட்டிக்கிட்டாலும் தான் பக்கம் ஒரு கூட்டம் இருக்கணும், தான் பக்கம் ஒரு மக்கள் இருக்கணும், இளைஞர் சக்தி இருக்கணும். அந்த சக்தி யாரா இருக்கும்? ஏன்னா திராவிடம் சொல்லி பாஜக பின்னாடி ஆட்களை திரட்ட முடியாது. அப்போ அந்த சக்தியை யாரா உருவாக்க நினைக்குது அப்படின்னா, பாமக கொடுக்கிற இளைஞர்களை தான் பின்னாடி நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்குது. அதுக்கு பாமகவை அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கி காணாமாக்கணும் அப்படின்னு பாஜக திட்டம் போடுது. இதுக்கு தன் லாபம் மட்டும் இருந்தா போதும், கட்சி எக்கேடு கெட்டாவது போது, ராமதாஸ் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு அன்புமணி முழு அடிமையா, எப்படி ஓபிஎஸும் இபிஎஸும் அழகா பாஜக காலில் போய் விழுந்துட்டு, அண்ணே ஓனர் அண்ணே நீ என்ன வேணா பண்ணிக்கண்ணே, ஆனா தலைமை பொறுப்புல எங்களை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டாங்களோ, அந்த மாதிரி அன்புமணியும் நீ என்ன வேணா பண்ணிக்க, இளைஞரை உன் பின்னாடி கூப்பிட்டுக்க, அண்ணாமலை மாதிரி ஆட்களை வச்சு இளைஞர்களை உன் கட்சிக்கு இழுத்துக்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் தான் தலைவர், என்ன மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 6 மாசம் என்கிட்ட ஆட்சியை கூட நான் ஆட்சி பண்ணிடுவேன். அங்க குடும்பத்துல ஒழுங்கா கட்சியில கூட்டணி முடிவு எடுக்க தெரியல. குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா இவ்வளவு சொத்து பத்து இல்லாதவன் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறான்னா, கோடி கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சு ராமதாஸ் கிட்ட உட்காந்து கூட்டணிக்கு காலை பிடிச்சிக்கிட்டு கொல்லி வெப்பணிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணி. குடும்பத்தை நிர்வாகம் பண்ற திறமையே இல்லாத அன்புமணி ராமதாஸ் 6 மாசம் கொடுத்தா 50 வருஷம் ஆட்சி செய்யாததை நான் பண்ணி கிழிச்சிருவேன்னா, இது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. இப்படி பாஜக பாமகக்குள்ள 2.5 கலந்து ஊடுருவி பாமகவை அன்புமணியை வச்சே அழிக்கிற வேலையை தொடங்கியிருக்கு. பாமக தொண்டர்களும் இளைஞர்களும் உங்க கோபத்தை வெளிப்படுத்தணும்னா, பாமகவை விமர்சிக்கிறவங்க மேல கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை. பாமகவை விமர்சிப்பவர்கள் எல்லாரும் அந்த விமர்சனத்தின் மூலமா பாமகவை சரி செஞ்சு மக்களுக்கான கட்சியா மாற்ற முயற்சி பண்றாங்களே ஒழிய அழிக்க நினைக்கல. ஆனா பாமகவை அழிக்க நினைப்பது பாஜகங்கிற கட்சி மட்டும்தான், பார்ப்பனியங்கிற கருத்தியல் மட்டும்தான். ஏன்னா பார்ப்பனியம்னா என்ன, இந்துத்துவம்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, திராவிடம்னா என்ன, அம்பேத்கரியம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, இது எது பத்தியுமே அன்புமணிக்கு ஒரு துளியூண்டு அறிவு கூட இல்லாததுனால ரொம்ப எளிமையா பாஜக பாமகவை அன்புமணியின் துணை கொண்டு அழிக்குது. உங்களோட கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக கோவப்படுங்க. பாஜக காரனை உங்க ஊருக்குள்ள விடாதீங்க. பாஜகன்னா வெறும் பாஜக இல்ல, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், என்னென்ன பேர்ல காவி கொடியை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து அரசியல் பண்றானோ அவனெல்லாம் செருப்பை கழட்டி அடிச்சு தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சு விரட்டி விடுங்க. உங்க கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றணும்னா அன்புமணி ராமதாஸால ஒரு காலம் முடியாது. தொண்டர்களாகிய நீங்க தான் பிஜேபி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அன்புமணியின் தலைமை பொறுப்பை புடுங்கினால் ஒழிய கட்சியை காப்பாற்ற முடியாது. அன்புமணி முழு அடிமையா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மாடி போயிட்டார். அப்போ முன்ன இருந்த ஜி.கே. மணி இருந்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஜி.கே. மணி தலைமை பொறுப்புல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையாவது பாமகக்குள்ள உள்கட்சி பூசல் ஏதாவது வெளியே தெரிஞ்சிச்சா, இல்ல இருந்துச்சா? ஏதாவது இருந்துச்சா? இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு அன்புமணி பேச்சை கேட்டுக்கிட்டு ஜி.கே. மணி தான் கட்சிக்குள்ள குழப்பம் பண்றாரு, அப்பா மகக்குள்ள சண்டை விடுறாருன்னா, அவ்வளவு துரோகத்தையும் அவ்வளவு இழப்புகளையும், தலைவர் பதவியை பிடுங்கி தன் மகனுக்கு கொடுத்த இளைஞர் அணி பதவியை பிடுங்கி தன் கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் புடுங்கிட்டு கூட விசுவாசமா ஒரு மனுஷன் இருந்துகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்க்கு ஜெயலலிதாக்கு ஓபிஎஸ் இருந்த மாதிரி ராமதாஸ்க்கு ஜி.கே. மணி இருந்துகிட்டு இருக்காரு. அவரை கார்னர் பண்ணி ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அன்புமணிக்கோ. அதனால கட்சி காப்பாற்றப்படணும். பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலே மக்களுக்கான கட்சியா நீடித்து இருக்கணும், அதனோட உயிர்நாடு இருக்கணும் அப்படின்னா அன்புமணி கிட்ட தலைமை பொறுப்பு இருக்கக்கூடாது. அன்புமணி முழு அடிமையா மாறி போயிட்டார். தலைமை பொறுப்பு ஜி.கே. மணிக்குட்டியோ இல்லை இன்னும் யாராவது சிறந்த உழைப்பாளிகள், தன்னலமற்று உழைக்கக்கூடியவர்கள், அனைவரையும் பொதுவா பார்க்கக்கூடியவங்க, சமத்துவமா பார்க்கக்கூடிய கையிலையாவது அந்த கட்சி போய் சேரணும்.
உட்கட்சி பிரச்சனை மட்டும் இல்லை, இது பாட்டாளி மக்கள் கட்சியை காக்கக்கூடிய இல்லை இழக்கக்கூடிய இந்த 2 பிரச்சனையா இருக்கு. மக்கள் பாஜகவுக்கு எதிராக பாமக தொண்டர்கள் வெகுண்டெழுந்து தன் கோபங்களை காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை மீட்டெடுங்க. இல்லைன்னா நாம சொன்ன மாதிரி அன்புமணி ஒரு பிரஸ் மீட் வச்சு எங்க அப்பா இந்த மாதிரியான ஆளு, எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு இன்னொரு சித்தி இருக்கு அப்படின்லாம் இவர் உட்காந்துட்டு ரகசியங்களை உடைச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நீ வடிவேல் சொல்லுவாரு, நீ கஞ்சா இழுக்கிறதுக்கும் சீட் ஆடுறதுக்கும் சின்ன வயசுல என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தின அப்படின்ற மாதிரி இவர் உட்காந்துக்கிட்டு இவரு சொகுசா வாழ்றதுக்கு ஜாலியா வாழ்றதுக்கு எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு, இவ்வளவு ஆதாரம் இருக்கு பாருங்க உட்காந்து இவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நிகழக்கூடாதுன்னா பாஜக விரட்டடிக்கப்பட வேண்டும். பாமக தொண்டர்கள் விழிப்போடு இருங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.